இன்றைய செய்திகள், முக்கியமான அரசு அறிவிப்புகள் மற்றும் மக்கள் கவனிக்க வேண்டிய தகவல்கள். பூங்காக்களில் இலவச நுழைவு. தமிழக முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஜூன் 21 மற்றும் ஜூன் 22 ஆகிய இரு தினங்கள் வண்டலூர், அரியலூர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்பட மாநிலத்தின் 3 முக்கிய உயிரியல் பூங்காக்களில் பொதுமக்கள் இலவசமாக நுழைந்து கண்டு மகிழலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை குடும்பத்துடன் செலவிட இது ஒரு நல்ல வாய்ப்பு. பிஎட் சேர்க்கை தொடங்கியது. ஆசிரியர் பணிக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட். அரசு பிஎட் கல்லூரிகள் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் உரிய காலக்கெடுவிற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு இடைக்கால நிவாரணம். அரசு ஓய்வூதியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. தற்போது ஓய்வூதியதாரர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 30% வரை இடைக்கால நிவாரணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது ஓய்வூதியதாரர்களின் பொருளாதார சுமையை சற்று குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார ரயில் போக்குவரத்து அப்டேட். நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் கவனத்திற்கு. ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் அனைத்தும் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இல்லாமல் வாராந்திர அட்டவணைப்படி இயங்கும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மாணவர்கள் பயண நேரத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு. அரசு பழங்குடியினர் நலப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த கலந்தாய்வானது ஜூன் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் குறித்த நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியனோவா நியூஸ் சேனலை தொடர்ந்து கவனியுங்கள். மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.